ஹலோ மகளே, இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக டீப்பாக பார்க்க போகிறோம். அதேமாதிரி ப்ராக்டிக்கலாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஹவ் ஆம்ப்ளிஃபையர் ஆக்சுவலி ஒர்க்ஸ் அதை பற்றி தான் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அட்வான்ஸ்டு, ஓகேங்களா, அட்வான்ஸ்டாக சிக்னல் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளோ டீப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம். ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணும்போது ஸ்பீக்கரில் பார்த்துட்டோம் அப்படின்னா சவுண்டு வருது. அந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு சிக்னலை பார்த்துட்டோம் அப்படின்னா பூஸ்ட்னு சொல்லிவிட்டு முடிச்சுருவாங்க, ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கான பதிவில் எலக்ட்ரான் லெவலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்கலாம். சிக்னல் எப்படி ட்ராவல் ஆகுது, அதே மாதிரி எப்படி டிஸ்டார்ஷன்லாம் ஆகுது, எப்படி க்ளீனான ஆடியோ சிக்னல் பார்த்துட்டோம் அப்படின்னா எடுக்கிறது, ஃபுல் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சேனல் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். இன்றைக்கி அதாவது இந்த வீடியோ முடிஞ்சோம் அப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பயமே இருக்காது. அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி அதாவது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஆம்ப்ளிஃபையர்னால் சிக்னல் பெருசாகுதுன்னு தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆனால் டெக்னிக்கலாக ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்புட் வேவ் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணாமல் அதே ஷேப் பார்த்துட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிவிட்டு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஓகேங்களா. யார் வேணாலும் ஆம்ப்ளிஃபையர் செய்யலாம், பட் ஆனால் இந்த மெயின்டெனில் பண்ணணும், ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சைன் வேவ் இன்புட்டில் கொடுக்குறது அவுட்புட்டில் சேம் சைன் வேவ் தான் பார்த்துட்டோம் அப்படின்னா வரணும். ஷேப் சேஞ்ச் ஆனால் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஸோ ஆம்ப்ளிஃபையர் வேலை அப்படிங்கிறது ஷேப் மெயின்டைன் ஆகணும், அதேமாதிரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஓகேங்களா. ஷேப் சேஞ்ச் ஆனால் உங்கள் காஸ்ட்லியான ஸ்பீக்கர் கூட டேமேஜ் ஆகும், ஓகேங்களா. சிக்னல் இன்சைடில் ஒயரை பற்றி பார்க்கலாம். ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, சிக்னல்லாம் என்ன அப்படின்னா ஒயரில் கரண்ட் ஓடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக எலக்ட்ரான்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகும், ஓகேங்களா. ப்ளஸ் வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே இதில் நம்மளுடைய ஆடியோ சிக்னல்னால் கண்டினியூஸாக சேஞ்சிங் ஆகும் வோல்டேஜில், ஓகே. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மியூசிக் கேட்குறோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டான சேஞ்சிங் வேவ் ஃபார்ம் பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே நடக்கும், ஓகேங்களா. இந்த வோல்டேஜ் வேரியேஷன் தான் ஸ்பீக்கரை பார்த்துட்டோம் அப்படின்னா மூவ் பண்ணுறது, ஓகேங்களா. ஸ்பீக்கரை மூவ் பண்ணுறது. அதே மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா சிக்னல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் தரும், அதே மாதிரி பவர் அப்படிங்கும்போது ஸ்ட்ரென்த்தை தரும், ஓகேங்களா. ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கும்போது இன்ஃபர்மேஷனை ப்ரிசர்வ் பண்ணும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகே. இது புரிஞ்சிச்சு அப்படின்னா லவுடு பட் கிளியர் விசஸ் லவுடு பட் நாய்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும், ஓகே. ஃபுல் சிக்னல் ஃப்ளோ பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்கலாம், ஓகே. இதில் இருக்கிறது எல்லாமே இப்போது இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் செயின், ஓகேங்களா. ஒரு ஃபுல் செயினாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷன். இது ஒரு 2.1 நேற்று வீடியோ போட்டிருப்பேன் நான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரை ஃபுல் செயின், ஓகேங்களா. இன்புட்டு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்டேஜிலேருந்து தரோம், ஓகே. ஃபஸ்ட்டு யூஎஸ்பி போர்டிலேருந்து இன்புட் தரோம், ஓகேங்களா. யூஎஸ்பி போர்டிலேருந்து இன்புட் தரும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரீ ஆம்ப்ளிஃபிகேஷன் செக்ஷனில் போகும், ஓகேங்களா. ப்ரீ ஆம்புக்கு ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு போகும். அடுத்து எங்கே போகும் அப்படின்னா டிரைவர் ஸ்டேஜ், ஓகேங்களா. டிரைவர் ஸ்டேஜ் எங்கே அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர்டு, ஓகேங்களா. பவர் ஆம்ப் போர்டு இல்லையா, டிரைவர் ஸ்டேஜுக்கு போகும், ஓகே. டிரைவர் ஸ்டேஜில் இருந்து பவர் ஆம்ப், ஓகே. STK 4191 இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்ப்ளிஃபையரில் இதுதான் 4191 ONIC தான் பார்த்துட்டோம் அப்படின்னா பவர் ஸ்டேஜ், ஓகேங்களா. அடுத்து எங்கே போகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீக்கருக்கு போயிடும், ஓகேங்களா. இப்போது இந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையரை நம்மளுடைய ஹியூமன் பாடியோட கம்பேர் பண்ணலாம், ஓகேங்களா. இன்புட் பார்த்துட்டோம் அப்படின்னா இயர் வச்சுக்கோங்க. ப்ரீ ஆம்ப் பார்த்துட்டோம் அப்படின்னா பிரெயின் ப்ராசஸிங், ஓகேங்களா. டிரைவர் அப்படின்னு எடுத்துக்கும்போது நர்வுடைய சிக்னலாக எடுத்துக்கோங்க. பவர் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது மசிலாக எடுத்துக்கோங்க. ஸ்பீக்கர் அப்படின்னா ஆக்ஷன், ஓகேங்களா. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் ஃபெயில் ஆனால் ஃபுல் சிஸ்டமும் ஃபெயில், ஓகேங்களா. நம்ம பாடியில் எந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இதானாலுமே நம்மளால் ஃபுல்லாக இயங்க முடியாது, ஓகேங்களா. அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர், ஓகே. 90% ஆம்ப்ளிஃபையர் ப்ராப்ளம் எந்த இடத்துல வரும் அப்படின்னா இந்த 4 ஸ்டேஜில் தான் வரும். ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணலாம். ப்ரீ ஆம்ப்ளிஃபையரில் டீப்பாக பார்க்கலாம், ஓகேங்களா. ப்ரீ ஆம்ப்பு அப்படிங்கும்போது ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஆனால் இதுதான் பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாரிட்டி அண்ட் டிசைட் பண்ணும், ஓகேங்களா. இது என்ன பண்ணுது அப்படின்னா வோல்டேஜ் கெயினாக இருக்கட்டும், ஸ்மால் பூஸ்ட், ஓகேங்களா, ஸ்மால் பூஸ்ட்டாக இருக்கட்டும், இம்பிடன்ஸ் மேட்சிங்கு ப்ளஸ் நாய்ஸ் ஃபில்டரிங் ப்ளஸ் டோன் ஷேப்பிங், ஓகேங்களா. இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படிங்கும்போது சோர்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் மிஸ்மேட்ச் அப்படின்னா சிக்னல் பார்த்துட்டோம் அப்படின்னா லாஸ் ஆகும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறவங்க
டிசி பிளாக் பண்ணும் ஓகேங்களா, டிசி பிளாக் பண்ணும், ஏசி சிக்னலை பாஸ் பண்ணும் ஓகேங்களா. ரெசிஸ்டர் அப்படிங்கும்போது பயாஸ் செட் பண்ணுறது, எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஜேஆர்சி 455 ஓகே 8 டூயல் ஆம்பு ஓகேங்களா, டூயல் ஆம்பு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ப்ரோலாஜிக் ஓகேங்களா, ப்ரோலாஜிக் எடுத்துக்கும் போது வசந்த் ப்ரோலாஜிக் ப்ரைம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜேஆர்சி 45558 ஓகேங்களா, அந்த பவர் ஆம்ப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே, இந்த பவர் ஆம்ப் ஓகேங்களா, இந்த ஆப் ஆம்ப்பு ஜேஆர்சி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஆர்சியில் 4558 ஓகேங்களா டி ஓகே, இந்த ஆப் ஆம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த போர்டில் ஓகேங்களா. டூயல் ஆப் ஆம்ப் இது. அதேமாதிரி ஆம்ப் ஆம்ப்னா என்ன ஓகே, ஓபி ஆம்ப்னா என்ன அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட்டான ஆம்ப்ளிஃபையாக பண்ணும் ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட் பேசிக்கு. ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு ஓகேங்களா, டிஃப்ரெண்ட்டாக பூஸ்ட் பண்ணும். ப்ரீஆம்ப் குவாலிட்டி தான் வந்து பார்த்துட்டோம்னா சீப் சவுண்டுக்கும் விசஸ் ப்ரீமியம் சவுண்டுக்கும் டிசைட் பண்ணும் ஓகேங்களா. நம்ம நினைக்கிறோம் சிம்பிளாக, அதாவது ஆம்ப்ளிஃபையர்னால் எவ்வளோ தாங்க சவுண்டு வருது ஓகே அவ்வளோதான் எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஒரு சில கஸ்டமர் ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அந்த ஆடியோ குவாலிட்டி எது தருது அப்படின்னா பவர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆல்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. அது சர்க்யூட் மூலிமா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ண முடியும் ஓகே. நம்மக்கிட்ட இருக்க இந்த ப்ரீபோர்டில் ஓகே, ப்ரீபோர்டில் நம்ம வசந்த் ப்ரோலாஜிக் ப்ரைமாக இருக்கட்டும், இன்புட் ஸ்டேஜில் ஓகே, இன்புட் ஸ்டேஜில் ஏற்றலாம் குறைக்கலாம், அதேமாதிரி அவுட்புட் ஸ்டேஜில் ஏற்றலாம் குறைக்கலாம், ஃபீட்பேக் வழியில் ஏற்றலாம். இந்த மாதிரி நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறனால நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையருடைய சவுண்டு கிளாரிட்டியை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா. அதனால தான் பவர் ஆம்ப் விட ப்ரீ ஆம்ப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மெயினான கிளாரிட்டி செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்முடைய டிரைவர் ஸ்டேஜ் ஓகேங்களா, டிரைவர் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கும்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுவாங்க ஓகேங்களா டிரைவர் ஸ்டேஜில். ஆனால் இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிரிட்ஜு ஓகேங்களா, ஒரு பாலம் மாதிரி இயங்கும். ப்ரீ ஆம்பை பொறுத்த வரைக்கும் சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்கும் ஓகேங்களா, பவர் டிரான்சிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டிரைவர் வேணும் ஓகேங்களா. டிரைவரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது கரண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா கெயின் பண்ணணும், அதேமாதிரி சிக்னல் பஃபரிங் ஆகணும் ஓகே, சிக்னல் பஃபரிங் ஆகணும், ஸ்விட்சிங் கண்ட்ரோலும் ஆகணும். டிரான்சிஸ்டர் பேஸுக்கு வந்து பார்த்துட்டோம்னா சிக்னல் போகணும், கலெக்டர் எமீட்டரில் வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகணும் ஓகேங்களா. இப்போ நம்மக்கிட்ட டிரான்சிஸ்டர் இருக்குது, டிரான்சிஸ்டர் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஓகே. இப்போது இந்த பவர் ஆம்ப் போர்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. இதில் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேஸு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேஸுக்கு சிக்னல் போகும் ஓகேங்களா. பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட்டு பின் எடுத்துக்கும்போது பேஸுக்கு சிக்னல் போகும், அதேமாதிரி கலெக்டர் எமீட்டரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா, கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். டிரைவர் ஸ்டேஜ் இல்லை அப்படின்னா பவர் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக டிரைவ் ஆகாது. அதேமாதிரி புல் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த இதில் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், இந்த டைப்பில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பவர் ஆம்ப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். அதே மாதிரி பாசிட்டிவ் சைக்கிளில் ஒரு டிரான்சிஸ்டர் வேலை செய்யும், நெகட்டிவ் சைடில் இன்னொரு டிரான்சிஸ்டர். இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருமே நெகட்டிவ் இது பாசிட்டிவ், இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து வேலை செய்யும் ஓகேங்களா. இது டிஸ்டார்ஷன் வந்து பார்த்துட்டோம்னா ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஓகேங்களா, அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜஸில் ஓகேங்களா, இந்த ஸ்டேஜஸில் ஏதாவது வீக் ஆச்சு அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆகட்டும், இந்த மாதிரி ஏதாவது வீக் ஆச்சு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வீக் ஆகும்போது என்ன ஆகுனா வால்யூம் இருக்கும் பட் பஞ்ச் இருக்காது ஓகேங்களா, பஞ்ச் இருக்காது. அதே மாதிரி பவர் ஆம்ப்ளிஃபையருடைய கோரை பற்றி பார்க்கலாம் ஓகே. இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மெயினான இன்ஜினு ஓகேங்களா. ஒரு ஸ்மால் இன்புட் சிக்னலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வோல்டேஜ் சப்ளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டராக இருக்கட்டும் இல்லை மாஸ்ஃபெட்டாக இருக்கட்டும் சுவிட்ச் மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சுவிட்சிங் மாடியூலுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இன்புட் சிக்னலை டிசைட் பண்ணும், அதே மாதிரி எவ்வளோ கரண்ட் ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா போகணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். இந்த ரெசிஸ்டர் ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டர் இல்லை பிடி 149 இந்த மாதிரி நிறைய இந்த டிரான்சிஸ்டர் சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் எல்லாமே இந்த ஸ்பீக்கர் லைன் ஓகேங்களா, இந்த ஸ்பீக்கர் லைன் அவுட்புட்டுக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும் ஓகேங்களா. கிளாஸ் டைப்பில் கிளாஸ் ஏ இருக்குது, அது பெஸ்ட் கிளாரிட்டியாக இருக்கும், அதே மாதிரி லோ எஃபிஷியன்சி ஓகேங்களா. கிளாஸ் ஏபிங்கிறது மோஸ்ட் காமனாக இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே கிளாஸ் ஏபி ஓகேங்களா. கிளாஸ் டி அப்படிங்கும்போது ஹை எஃபிஷியன்ஸாக இருக்கும், ஸ்விட்சிங் பர்ஃபெக்டாக நடக்கும், அதே மாதிரி வேகமாக இருக்கும் ஓகே, ஃபாஸ்ட்டாக இருக்கும். வோல்டேஜ் கெயின் ப்ளஸ் கரண்ட் கெயின் ஓகேங்களா ஈக்குவல் டு பவர் அப்படின்னா ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கும்போது பவரு வோல்டேஜ் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹீட் ஜெனரேஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லாஸ் ஆகும் ஓகேங்களா. லாஸ் ஆகிறது எல்லாமே நம்மளுடைய இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹீட் ஆகும் ஓகேங்களா. இதில் பவர் சப்ளை வரும்போது நம்முடைய கோர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகிற
எனர்ஜி எல்லாமே ஹீட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகும். அதில் ஆம்பியர் கொஞ்சம் லாஸ் ஆகும். அதனால தான் கோர் கம்பி எல்லாமே மொத்தமாக போடுவாங்க. ஓகேங்களா? மொத்தமாக போட சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹீட் சிங்க் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தெர்மல் ரன்வேவை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹீட் சிங்க் போடும்போது நம்ம தெர்மல் பேஸ்ட் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஹீட் சிங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக போட்டிருக்கணும். ஓகே, ஹீட்டை கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் ஸ்லோவாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸ்லோவாக கம்மியாக டேமேஜ் ஆயிரும். அதேமாதிரி ஐசி ஹீட் ஆகி ஐசி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர்ன் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்பீக்கர் பேசிவ் டிவைஸ் அப்படிங்கும்போது ஆம்ப்ளிஃபையர் கொடுக்குற சிக்னலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணும். காயிலில் கரண்ட்டு ஓடும். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்பீக்கர் காயில் அப்படின்னு எடுத்துக்கும்போது கரண்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் டிவைஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் கொடுக்குற சிக்னலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஃபாலோ பண்ணும். அந்த ஃபாலோ பண்ணுற சிக்னலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த காயில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுக்கும். ஓகேங்களா? இந்த காயில் உள்ளே பார்த்தீங்கன்னா செம்பு மாதிரி தெரியும். ஓகேங்களா? இந்த 2 செம்பு வரும். ஓகேங்களா? உள்ளே தெரியும். ஓகே, 2 செம்பு வரும். அதுதான் ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா? அதில் நம்ம காயில் வந்து பார்த்தோம்னா கரண்ட் ஓடும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலிமா, அதனால தான் எல்லா ஸ்பீக்கர்லேயுமே மேக்னெட் இருக்கும். ஓகேங்களா? மேக்னெட் க்ரியேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிற மூலிமா கோன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மூவ் ஆகும். அந்த கோன் மூவ் ஆகிற மூவ்மெண்ட்டு தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சவுண்டு வேவ். ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கும்போது கம்மியாக, அதாவது வந்து ஸ்லோ மூமெண்ட் கம்மியாக இருக்கும். அதனால தான் பேஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பேஸ் அப்படிங்கும்போது லோ ஃப்ரீக்வன்சி வரும்போது மெதுவாக மூமெண்ட் ஆகிறது தான் பேஸ். ஓகேங்களா? அதிக ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சியில் ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கும். அதுதான் ட்ரிபிள். ஓகேங்களா? இம்பிடன்ஸ் அப்படின்போது 4 ohms அண்ட் 8 ohms இருக்குது. ஓகேங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்மளுடைய ட்ரிபிள். ஓகேங்களா? ட்ரிபிள் எடுத்துக்கும்போது ட்வீட்டர். ஓகேங்களா? இது இருக்குது. இது நம்மளுடைய ஜிப் ட்வீட்டரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்வீட்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய ட்வீட்டர் இருக்குது. அதே மாதிரி 4 ohms, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ 4 ohms 8 ohms போட்டிருக்கேன். அந்த வீடியோ கிளாரிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸ்பீக்கர் அப்படிங்கும்போது 4 ohms அப்படிங்கும்போது அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகும். 8 ohms அப்படிங்கும்போது லெஸ் கரண்ட், கம்மியான கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோவை டிசைட் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஓம்ஸ் தான் வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட்டோடைய ஃப்ளோவை வந்து டிசைட் பண்ணும். அதே மாதிரி ராங்கான இம்பிடன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் ஓவர்லோடு எடுக்கும். ஓகேங்களா? நம்முடைய பைனியர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டியூயல் வாய்ஸ் காயில் இருக்கும். அந்த டியூயல் வாய்ஸ் காயிலுக்கு ரெண்டு இன்புட் தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்பீக்கரில் 2. ஓகேங்களா? 2 வரும்போது கேஎம்எஸ் 8 ஃபெட்டுடைய பிரிட்ஜு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பிரிட்ஜு போடும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கொடுக்கும்போது அது 2 ohmஸாக எடுக்கும். ஓகேங்களா? தனித்தனியாக கொடுக்கும்போது 4 ohms எடுக்கும்போது அதனுடைய பவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 2 ohms எடுக்கிறது அப்படின்னா நம்முடைய டிரான்ஸ்ஃபார்மர் 15 ஆம்பியர் கொடுத்து இப்போது அவங்க ரெஃபர் பண்ணுறது 28 ஆம்பியர். ஓகே, 28 வோல்ட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. 28 வோல்ட்டு ரெஃபர் பண்ணி அதில் 15 ஆம்பியர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பைனியருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும். அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக பின்னாடி வரும் வீடியோவில் நான் போடுறேன். பைனியர் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதேமாதிரி டிஸ்டார்ஷன் அண்டு ரியலான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டிஸ்டார்ஷன் டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது கிளிப்பிங் ஆகும், நாய்ஸ் வரும், ஹம் வரும். ஓகேங்களா? இந்த 3 தான் டிஸ்டார்ஷனுடைய டைப்ஸ். ஓகேங்களா? கிளிப்பிங் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிக்னல் வந்து பார்த்துட்டோம்னா லிமிட் எக்ஸீடாக போகும். ஓகேங்களா? வேவ் ஃபார்மு கட் ஆகும் கிளிப்பிங் அப்படிங்கிற இடத்துல. நாய்ஸ் அப்படிங்கும்போது அன்வான்டான சிக்னல் வரும். ஓகேங்களா? இந்த கிரவுண்டிங் சிக்னலில் நம்ம லைன் கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கும்போது நாய்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அன்வான்டான நாய்ஸ் சிக்னல் எல்லாமே உள்ளே வரும்போது நாய்ஸ் க்ரியேட் ஆகும். ஹம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கிரவுண்டிங் இஷ்யூ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரவுண்டிங் இஷ்யூ. ஓகேங்களா? கிரவுண்டிங் கரெக்டாக பண்ணல அப்படின்னா கிரவுண்டிங் இஷ்யூ வரும். அதே மாதிரி பவர் சப்ளை ரிப்பிள் ஆகும். ஓகேங்களா? பவர் சப்ளை ரிப்பிள் அப்படிங்கும்போது நம்மளே டயோடு போட்டுட்டு கெப்பாசிட்டர் போடாமல் எடுக்கிறது. ஓகேங்களா? கெப்பாசிட்டர் போடாமல் எடுத்தால் வோல்ட்டு வரும், பட் ஸ்டேபிளாக வராது. ஓகேங்களா? எதுக்காக இந்த கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டர் போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இருன்னு சவுண்டு வரும். ஓகேங்களா? 90% கெப்பாசிட்டர் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கும். ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர். ஓகேங்களா? ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் ரிப்பிள் ஹம் வருது அப்படின்னா கண்டிப்பாக கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பவர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ
இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, சிக்னல்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆக்சுவலாக மீனிங் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரியல் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன, இப்போது நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா பில்ட் பண்ணலாம், ரிப்பேர் பண்ணலாம், அதேமாதிரி அப்கிரேடும் பண்ணலாம். ஓகேங்களா, இதனால் ரியலான எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருக்கவங்களுக்கு இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா ரியலாக ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கும்போது இதுதான் வேலை செய்யும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் பேசிக். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ரியலாக ஆம்ப்ளிஃபையர் போர்டில் சிக்னல் ட்ரேஸ் பண்ணுவோம். அதில் எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ஒரு கம்பேரிசன் வீடியோ போடலாம். ஓகேங்களா, நீங்கள் எதை பற்றின 2 போர்டு எடுத்துக்கலாம். இந்த 2 போர்டில் எது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குது, 2 போர்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீப்பாக அனலைசிஸ் பண்ணலாம். எவ்ரி ஸ்டேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு வீடியோ. ஓகேங்களா, ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நான் மெயினாக பிகினருக்காக தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதை பற்றின டவுட், ஓகேங்களா, எதை பற்றின டவுட் நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ இல்லை, நான் கேட்குற டவுட்டுக்கு வீடியோ இல்லை அப்படிங்கும்போது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த சக்தி போர்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபால்ட் இருக்குது. ஓகேங்களா, இதில் எந்த இடத்துல செக் பண்ணாலுமே டிசி வோல்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வருது. பட்டு டெஸ்ட் லேம்பில் போடும்போதும் டிசி வோல்ட் வருது. ஓகேங்களா, ஆனால் ஃபியூஸ் கூட போகலை. ஓகேங்களா, ஃபியூஸே போகாமல் ஷார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதை பற்றின ஃபுல் வீடியோ நான் பின்னொரு காலையில் வீடியோ போடுறேன் நான். இந்த மாதிரி நிறையா ஆடியோ போர்டு எல்லாமே இருக்கும். பிகினருக்கு ரெடி பண்ண முடியாமல் இருக்கும். ஓகேங்களா, நம்ம அடுத்த போர்டு வாங்கி போடுறது பெருசு இல்லை, அது எல்லாருமே பண்ணிடலாம். வச்சுருக்க போர்டை ரெடி பண்ணுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெக்னீஷியனுடைய வேலை. ஓகேங்களா, டவுட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பின்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.